ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் இரவு வணக்கம். நான் உங்கள் கேஎஸ் ஓம்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம கோழியில் சிம்பிளான ஒரு டிஷ் நாங்கள் செய்ய போகிறோம். இன்றைக்கி என் அம்மா கோழியை வச்சு சிம்பிளான கொஞ்சோண்டு ஜாமான் வச்சு ஒரு டிஷ் செய்ய போகிறாங்க. ஸோ வாங்க அதுக்கான ஜாமான் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் கோழி எங்கள் அம்மா 1 கிலோ வாங்கியிருக்காங்க. அது மஞ்சத்தூளை போட்டு ஊற வச்சுட்டாங்க. அப்புறம் வெங்காயம் வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயமும் போடலாம், பெரிய வெங்காயமும் போடலாம். நாங்கள் பெரிய வெங்காயம் போட்டிருக்கோம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லியோட இது கொஞ்சம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் சோம்பு, அப்புறம் மெழுகுத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. இதை வச்சு எங்கள் அம்மா இன்றைக்கி கோழியை சிம்பிளான ஒரு டிஷ்ஷு, நெய் சோறுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிஷ்ஷை செய்ய போகிறாங்க. வாங்க நம்ம அந்த வீடியோவுக்கு முதல்ல ஒரு சட்டியை எடுத்துக்கிட்டு அதில் எண்ணெயை ஊற்றி எண்ணெயை சூடாக வைக்கணும். சூடாகினதுக்கப்புறம் எண்ணெய் சூடாகி வந்த பிறகு சோம்பை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு பிறகு வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்கிட்டு முதல்ல அது எல்லாத்தையும் வதக்கணும். அது போட்டு வதக்கிய பிறகு காஞ்ச மிளகாயும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா போட்டு அதில் வதக்கணும். இது ஒரு சிம்பிளான டிஷ் தான். இது நீங்கள் நெய் சோறில் சாப்பிட்லாம், பிரியாணியில் சாப்பிட்லாம், வெள்ளை சொல்லியும் சாப்பிட்லாம். இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. கோழியை வச்சு கொஞ்சம் ஜாமான் வச்சு எப்படி ஒரு டிஷ்ஷை செய்யணுன்றது தான் நாங்கள் காமிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேசணுன்னா அதை சேர்த்துக்கோங்க. அது தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கணும். அது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கும்போது. ஸோ இதெல்லாம் நல்லா இப்படி வெந்து எண்ணெய் பிஞ்சு வரக்குள்ள கோழி 1 கிலோ இருக்குல்ல, அது அப்படியே போடணும். இது கோழி பொரிக்க வேணாம் காய். கோழி நீங்கள் மஞ்சள் போட்டு ஊற வச்சு அதை அப்படியே அதில் போட்டுக்கணும். நாங்கள் பாருங்கள் பொரிக்கல, எங்கள் அம்மா பொரிக்கல. எங்கள் அம்மா மஞ்சள் வச்சு 1 கிலோ ஊற வச்சாங்க. முதல்ல நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சு அது நல்லா ஊறிக்கணும். அந்த மஞ்சள் தூள் அந்த கோழியில் போட்டு இதோட அந்த பேஸ்ட்டே அந்த மஞ்சள் தூள் தான். நாங்கள் எந்த ஒரு தூளுமே மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கல. இந்த மஞ்சள் தூள் தான், இந்த கோழியில் போட்ட மஞ்சள் தூள் தான் நாங்கள் அதில் தான் நீங்கள் சமையலே செய்கிறோம். ஸோ நீங்கள் பொரிக்க வேணாம். கோழியை சேர்த்து நல்லா கிண்டியதுக்கப்புறம் அதை மூடியை போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் நல்லா வேக வச்சுக்கணும். அது நல்லா வெந்துடும் போது தான் நீங்கள் கிண்டணும். ஸோ அது நல்லா வேகணும் 5லேருந்து 10 நிமிஷம். அப்புறம் கேஸ் மறந்துடாமல் உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டுட்டு அப்புறம் மூடி வேக வைங்க. ஸோ நல்லா வேக வச்சதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு எடுத்தாக்கா அது இப்படி தாங்க நல்லா வெந்துருச்சு. ஸோ கடைசியாக வெந்ததுக்கப்புறம் லைட்டாக மெழுகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அதில் மெழுகுத்தூள் சேர்த்து நல்லா அதையும் வதக்கிட்டு அப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி கொத்தமல்லியை போட்டால் வாசமாக இருக்கும் நல்லா. ஸோ கொத்தமல்லியை போட்டு நல்லா அதை கிண்டுங்க காய்ஸ். கிண்டி ஒரு வாசமாக வந்துச்சு காய்ஸ். ஸோ இதுதான் காய்ஸ் இதோட கடைசி ஸ்டெப். ஸோ இவ்வளோ தான் காய்ஸ், இது நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்ற வேலை தான். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் அதை நெய் சோறோட சாப்பிட போகிறோம். ஸோ இந்த ரெசிபியை பார்த்து யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ இந்த வீடியோ ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறந்துடாமல் ரீபோஸ்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ இப்போ எல்லாத்துக்கும் கிடைக்கணும். இந்த ரெசிபி யார் யாரெல்லாம் ட்ரை பண்ண நினைக்கிறீங்களோ ட்ரை பண்ணுங்கள்.